இந்த விஷயத்த எல்லாருமே கூடுதலா பார்த்துருப்பீங்க. கூடுதலா பாய்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா பார்ப்பீங்க. WWE, NXT இப்படின்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். நானும் கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் மிக தீவிரமாக இந்த ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லை, ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் போய் அந்த மாதிரி அவங்களுக்கு அடிச்சு காட்டுறேன்னு சொட்டு அடி ஜோன்சினா சொட்டு அடிக்கிறது, பிக் ஷோ அடிக்கிறது இருக்கலாம், இல்லாட்டி ரோமன் ரைன்ஸ் ரெண்டு கத்தி போட்டு இந்த சொட்டு அடிக்கிறதா இருக்கலாம், ஃபைனல் சொட்டு பாயிறதா இருக்கலாம், இப்படி எல்லா விஷயமே செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதில் பார்க்க தெரிஞ்சது எல்லாமே பக்கா ஃபேக். சூப்பர் ஹீரோஸ்ன்னு நம்பிட்டு இருந்த பலர் வந்து ஃபேக்காக எங்களை ஏமாத்திருக்காங்க. VTM உறவுல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொலி என்னன்னு சொல்லிச்சோன்னா, சின்ன வயசில் குறிப்பாக என்னை பற்றி சொல்கிறேன். நாங்கள் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற இந்த டைமில் வந்து எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக நான் சொல்ல போனால் நான் வந்து 2K கிட் 2001 பிறந்தாங்க. ஸோ நாங்கள் 6, 7, 8 படிக்கிற அந்த டைமில் மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குற வீடியோஸில் உண்டு கடைக்கு போகிறதா இருக்கலாம், சீடியில் வாங்கிட்டு வரதா இருக்கலாம், அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன விஷயம்னு சொல்லிங்கன்னா ரெஸ்லிங் தெரிஞ்சிருக்கும். அந்த குத்துச்சண்டைன்றதை விட அதாவது அந்த நல்ல ஹல்க் மாதிரி பல்காக எல்லாம் ஆக்கள் இருப்பினோம், வந்து சண்டை பிடிச்சி கொண்டு இருப்பினோம், தூக்கி அடிப்பினோம், குத்துவினம் வந்து ஃபைனல் ஷோட் ரெண்டி ஜோன்சினா ரோமன் ரைன்ஸ் இப்படின்ற கணக்கு டீமில் எல்லாம் இருப்பாங்க. நல்ல ஃபைட் போய்கொண்டிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விஷயத்த எல்லாருமே கூடுதலாக பார்த்துருப்பீங்க. கூடுதலாக பாய்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. WWE, NXT இப்படின்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். நானும் கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் மிக தீவிரமாக இந்த ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நல்லா சண்டை பிடிக்கிறான், வேறு லெவல் ஆகும், அப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான், பெல்ட் அடிக்கிறான், அதை அடிக்கிறான்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கொண்டு இருந்திருப்போம். பார்த்தது மட்டும் இல்லை, ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அந்த மாதிரி அவங்களுக்கு அடிச்சு காட்டுறேன்னு சொட்டு அடிக்கிறது, ஜோன்சினா சொட்டு அடிக்கிறது, பிக் ஷோ அடிக்கிறது இருக்கலாம், இல்லாட்டி ரோமன் ரைன்ஸ் ரெண்டு கத்தி போட்டு இந்த சொட்டு அடிக்கிறதா இருக்கலாம், ஃபைனல் சொட்டு பாயிறதா இருக்கலாம், இப்படி எல்லா விஷயமே செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு குறிப்பாக வந்து அதுக்கு பிறகு வந்து 9ஆம் ஆண்டுக்கு பிறகு கொஞ்சம் வேற கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பார்க்குறது பிறகு அது வரைக்கும் நல்லா CD எடுத்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒரு 10, 11ஆம் ஆண்டு வரைக்கும் பயங்கரமாக நம்பிட்டு இருந்தோம். ரெஸ்லிங்ன்றது ஒரு ரியல் ஃபைட், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்றெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தா குறிப்பான ஒரு சமூக வலைத்தளங்கள் வந்து ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள் வந்து பொதுவாக எல்லோரும் பயன்படுத்த வலிக்கிட்டா பிறகு கையில் ஃபோன்ஸ் எல்லாம் வந்த அப்புறம் நாங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பார்க்க வலிக்கிட்டு தானே. அந்த டைமில் எல்லோரும் பாவிக்க வலிக்கிட்டா பிறகு தான் தெரிஞ்சுது அங்கே இருக்கலாம், ஃபைட் நடக்க நேரில் அங்கே பார்க்க போகிறவர்கள் எடுத்த காணொலிகளாக இருக்கலாம், இல்லாட்டி ரெஸ்லிங்லேயே நாங்கள் பார்த்த சில காணொலிகளில் ஸ்லோ மோஷனில் பாட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சுது. அதோட வந்து யூடியூப்பில் சில வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் பார்க்க தெரிஞ்சது எல்லாமே பக்கா ஃபேக். பிளட் வாரது ஃபேக், ஃபைட் பண்ணுறது ஃபேக், ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மேட்சுகள், இந்த மேட்சில் இவர் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அது நடந்திருக்குன்றதெல்லாம் பிறகு தான் தெரியும். இதெல்லாம் தெரிய வந்த அப்புறம் என்னடா இதையடா நம்பி நாங்கள் இவ்வளோ காலம் பார்த்துட்டு இருந்தோம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது சம்மந்தமான கொஞ்சம் கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சூப்பர் ஹீரோஸ்ன்னு நம்பிட்டு இருந்த பலர் வந்து அடித்து எப்படி ஃபேக்காக எங்களை ஏமாற்றிருக்காங்க. அவங்கள ஏமாத்தினு சொல்லிடாதே, நாங்கள் தான் ஏமாந்துருக்கோம். அது குறிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு மேட்ச் தான். ரெண்டு கேட்டால் அதை என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காண்டி அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்டைல் கொடுத்து தனித்தனி இதுகள் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃபைட் பண்ணணும், எப்படி நோகாமல் அடிக்கிறது, எப்படி நோகாமல் அடிபடுற மாதிரி நடிக்கிறதுன்றது முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பயங்கரமாக வகுப்பு நடைபெறும். அந்த வகுப்பு வீடியோஸையும் வந்து இந்த காணொலியில் இணைக்கிறேன். ஸோ இதை பார்த்து அப்புறம் இப்போ வரைக்கும் சில பேர் தெரிஞ்சு கொள்ளாமல் இருப்பீங்க, இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருப்பீங்க ரெஸ்லிங் எல்லாம் உண்மைன்னு சொல்லி. ஸோ இந்த காணொலியை பார்த்த அப்புறம் நம்புங்க, நம்பி திருந்துங்க. ஓகே,
நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. தோத்து போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நம்மளோட WWE ரெஸ்லிங். இனியாவது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி மட்டும் பாருங்க, சீரியஸா நம்பிடாதீங்க.